85 தான் பெரிய அளவுக்கான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட சட்டம். அதுல குடியுரிமையெல்லாம் வழங்கி இருக்கு. இந்த 300 பேருக்கு வழங்கினதுதான் முதல்ல சுதந்திர இந்தியாவில் நடந்த மாதிரி அமித்ஷா பேசுறது உண்மையிலே வரலாற்று திரிப்பு. அது இந்த ராமசூத்ரா மட்டுவா கம்யூனிட்டியை பத்தி எல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து இந்துக்கள் 10% ஓட்டு வங்கி. அது அந்த ஓட்டு வங்கி அப்படியே பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு 2019 தேர்தலில். பிஜேபியோட 303 மெஜாரிட்டிக்கு அது முக்கிய காரணம். அப்ப இந்தியனே இல்லைன்னு நான் சொல்லிட்டு நான் எப்படிங்க கேட்க முடியும் இந்திய குடியுரிமை? அப்படின்னா நான் வந்து வேற நாட்டு குடிமகன்கிறதுக்கான ஆதாரம் கொடுக்கணும்ல. எங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அப்போ இந்த நாமசூத்திரர்கள் மட்டுவா கம்யூனிட்டி எல்லாம் எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க சங்கம் சொல்லுது. இந்த 300 பேர்ல ஒருத்தர் கூட அவங்க இல்ல. குடியுரிமை திருத்த சட்டத்தெல்லாம் யாரும் வாபஸ் வாங்க முடியாது. காரணம் ஏற்கனவே பலமுறை திருத்தப்பட்ட சட்டம். எனவே சட்டம் திருத்தப்பட வேண்டிய ஒன்று. அதை ஒரு பெரிய சவால் மாதிரி, தேர்தல் சவால் மாதிரி அமித்ஷா பேசுறாங்க. ராமர் கோயில் கட்டின மாதிரி சீதைக்கு பிரம்மாண்டமான கோயில் கட்டுவோம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்து ஓட்டு வங்கியை உருவாக்க முயற்சி பண்றாங்க. முஸ்லீம் ஓட்டு வங்கியை உருவாக்க முயற்சி பண்றது தப்புன்னா இந்து ஓட்டு வங்கியை உருவாக்க முயற்சி பண்றது தப்பு தானே? ஒரு நாட்டோட தேர்தல் அதுல வளர்ச்சியா இல்ல வந்து நாட்டை எப்படி கொண்டு போகணும், வழி நடத்தணும் அப்படிங்கிற நேரேட்டிவே இல்லாம அப்புறம் வந்து இவ்வளவு பெரிய மாடர்ன் நேஷன்ல மீண்டும் வந்து மதம், வழிபாடு, சடங்கு, சம்பிரதாயம் போறது எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனம். நீங்க நிரந்தர விடுதலை அடைஞ்சாதானே அப்ப இது எதுக்கு நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றீங்க? அப்போ அது அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்ச தப்பு. அதை விட பெரிய தப்பா வந்து அமித்ஷா செய்யறாரு. என்னன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கு சிறப்பு சலுகை காட்டியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தப்புன்னா அதுக்கும் மேற்கொண்டு தப்பா வந்து அமித்ஷா பண்றாரு. அமித்ஷா தானே தப்பு பண்றாருன்னு பார்த்தா அதுக்கு மேல ஒரு பெரிய தப்பா வந்து மோடி அவர்கள் பண்றாங்க. அவருக்கு கிடைத்த அந்த டெம்பரரி ரிலீஸ் வந்து ஒரு அகில இந்திய அளவில் வந்து ஒரு பேசு பொருள்னு அவர் நினைக்கிறதுனால ஏற்படுற தவறு. ஆனா அது அகில இந்திய அளவில் வந்து ஓட்டை பாதிக்குமாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் என்ன இருக்கு, கர்நாடகாவில் என்ன இருக்கு? பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் சார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். திருமலை வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில குடியுரிமை சான்றிதழ் வழங்குறதுல ஏன் இவ்வளவு வேகம் முனைப்பு காட்டியிருக்கிறாங்க அப்படின்றது கேள்வி எழுது இல்லை சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள் வரலாற்றில் சிறப்புமிக்க நாள் அப்படின்னு அமித்ஷா ஒரு சமூக வலைதளத்துல ஒரு பதிவிட்டிருக்காரு. பிரதமர் பிரச்சார கூட்டங்கள்ல பேசும்போதும் குடியுரிமை திருத்த சட்டத்தை பத்தி எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரங்களை பண்ணுச்சு, இனி யார் வந்தாலும் குடியுரிமை திருத்த சட்டத்தை எடுத்து விட முடியாது, அகற்றிவிட முடியாதுன்னு பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்குமா தேர்தல் கட்டத்துல? அது குடியுரிமை திருத்த சட்டம் 1985 அமலுக்கு வந்து விட்டது. ராஜீவ்காந்தி காலத்துலதான் முதல் திருத்தங்க. நான் பத்திரிகையாளன் ஆகி 5 வருஷம். அப்ப வந்து அஸ்ஸாம் வந்து ஒரு பெரிய கலவர பூமியா இருந்துச்சு. அங்க வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தி அஸ்ஸாம்ல வந்து இந்த குடியுரிமை பிரச்சனை இருந்தது. அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் நம்மளோட முதல் திருத்தம். அதுக்கு பிறகு பல திருத்தங்கள். 2003 திருத்தத்துலதான் வாஜ்பாய் அரசு காலத்துலதான் முதல்ல வந்து சட்டவிரோத ஊடுருவல்காரர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. பல திருத்தங்கள் வந்திருக்கு. 2019 வந்த திருத்தம் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது. இது 6வது திருத்தமோ 7வது திருத்தமோ. சுதந்திர இந்தியால நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமலுக்கு வந்து முதல் குடியுரிமை வழங்குறோம் இல்லையா, அதான் அன்டிவைடட் பிரிட்டிஷ் இந்தியால பிறந்தவங்க, அதே மாதிரி இந்திய நாட்டிலேயே பிறந்தவங்க, இப்படி ஒரு பல கேட்டகரி பண்ணி இந்திய குடிமக்கள் யாருன்னு நம்ம சொன்னோம். என்ன காரணம்னா, இந்திய குடிமக்களா இருந்தா தான் வாக்காளர்களா இருக்க முடியும். நீங்க வந்து எந்த பதவிக்கு வேணாலும் போலாம். பிரசிடென்ட் பதவி, சில பதவிகள், வாக்காளர், வாக்கு போடுற உரிமை, இது இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. எனவே இந்திய குடிமக்கள் யாருங்கிற நம்ம டெபினிஷனை வந்து கொடுத்தோம். அதற்கு பிறகு பல கட்டங்கள். நான் குறிப்பிட்ட 85 தான் பெரிய அளவுக்கான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட சட்டம். அதுல குடியுரிமை எல்லாம் வழங்கி இருக்கு. அஸ்ஸாம்ல வந்து பலருக்கும் குடியுரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த 300 பேருக்கு வழங்கினதுதான் முதல்ல சுதந்திர இந்தியாவில் நடந்த மாதிரி அமித்ஷா பேசுறது உண்மையிலே வரலாற்று திரிப்பு. அது 2019 குடியுரிமை சட்டம் வரும்போது ஏன் அது எதிர்க்கப்பட்டதுன்னா, மதம் சார்ந்த ஒரு பிரிவினை முதல்ல குடியுரிமை திருத்தத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் எந்த திருத்தத்திலயும் அப்படி கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபை UN வந்து இந்த 2019 திருத்தத்தை பற்றி
ஒரு விமர்சனத்தை முன் வச்சது. யுஎனோட ஹை கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய டிவிஷன். இப்படி மத ரீதியாக வந்து ஒரு குடியுரிமை வழங்கப்படக்கூடாது. அதாவது குறிப்பிட்ட நாடுகள், அந்த நாடுகளில் இருந்து இந்துக்கள் உட்பட ஒரு சில பிரிவினர் அவர்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கான குடியுரிமை. இதுதான் இதோட அடிப்படை. சோ நம்ம அதை வந்து பல மாநிலங்களை ஏத்துறோம். தமிழ்நாடு வந்து ஏன் ஏத்துன்னா, இலங்கையில இருந்து வந்தவங்களுக்கான சலுகை எதுவுமே அதுல காட்டப்படலைங்கிறது தமிழ்நாட்டோட குறை. இப்படி பல மாநிலங்கள்ல பல குறைகள். அப்போ 5 வருஷம் கழிச்சு தான் 2014 மார்ச் தான் குடியுரிமை சட்ட திருத்த விதிகளை வந்து அறிவிச்சாங்க. அதாவது நோட்டிபிகேஷன் ஆஃப் த ஆக்ட், அதுக்கு பிறகு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். ஒரு ஆக்ட் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட உடனே எல்லாம் அமலுக்கு வராது. அதுவரை நீங்க வந்து நோட்டிஃபை பண்ணி ரூல்ஸ் எல்லாம் போடணும். 5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க இவங்க குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டு. 5 வருஷம் கழிச்சு 300 பேருக்கு இப்ப கொடுத்திருக்காங்க. 300 பேருமே பாகிஸ்தான்ல இருந்து வந்த இந்து அகதிகள். ஆனா உண்மையிலேயே இந்த 2019 அது எப்படி வந்துச்சுன்னா, ஓட்டு வங்கி அரசியல். மேற்கு வங்கத்துல மட்டுவா கம்யூனிட்டி, நாமசூத்ராஸ், இவங்க வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்ல மிகப்பெரிய அளவுக்கு மேற்கு வங்க மாநிலத்துல செகண்ட் லார்ஜஸ்ட். அவங்க வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், பழைய வங்காளம், இங்க இருந்தெல்லாம் வந்து ஒரு 100-150 வருஷமா இங்கே இருக்காங்க. இந்தியாலே கங்கை நதி கரையோரமா மீன் பிடித்தல்ல இருந்து பல தொழில்கள் பண்றாங்க. அசாம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். நான் வந்து என்னோட வீர திருமகன் நூலுக்கு, அது வந்து சுபாஷ் சந்திர போஸ் பசுமன் தேவர் கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் தொடரா எழுதும் போது இந்த ஏரியா பூரா நான் டிராவல் பண்ணப்போ தான் எனக்கு இந்த நாமசூத்ரா மட்டுவா கம்யூனிட்டி பத்தி எல்லாம் தெரிஞ்சது. அவங்க வந்து இந்துக்கள். ஆனா வந்து அவங்களுக்கு நாங்க குடியுரிமை வழங்க போறோம் இந்துக்கள்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகி 10% ஓட்டு வங்கி. அது அந்த ஓட்டு வங்கி அப்படியே பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. 2019 தேர்தலில் 40% பிஜேபியோட ஓட்டு வங்கியாக அதனாலதான் மாறிச்சு. வெஸ்ட் பெங்கால்ல 18 சீட்டு எம்பி தேர்தலில் 2019 பிடிச்சாங்க. பிஜேபியோட 303 மெஜாரிட்டிக்கு அது முக்கிய காரணம். அப்போ அந்த நாமசூத்ர அவங்களுக்கு பெரிய சங்கலாம் இருக்குங்க. ஒரு என்னோட நண்பர் ஒருத்தர் எனக்கு உதவி பண்ணுவாரு, ஒரு ரிசர்ச் ஸ்காலரா இருக்காரு யூனிவர்சிட்டியில. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தினால எங்களுக்கு எந்த பயனும் இல்லை, ஏமாத்திட்டாங்க எங்களை. என்ன காரணம் அப்படின்னா, குடியுரிமை சட்ட திருத்தப்படி நாங்க இந்திய குடியுரிமை பெறணும்னா முதல்ல நாங்க வேற நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள்ங்கிறத நிரூபிக்கணும். ஆனா நாங்க 100-125 வருஷமா இந்தியால இருக்கோம். எங்க பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் இந்தியர்கள். அப்ப இந்தியனே இல்லைன்னு நான் சொல்லிட்டு நான் எப்படிங்க கேட்க முடியும் இந்திய குடியுரிமை? அப்படின்னா நான் வந்து வேற நாட்டு குடிமகன்கிறதுக்கான ஆதாரம் கொடுக்கணும்ல. எங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நாங்க வந்து இந்தியா ஆதார் வச்சிருக்கோம், ஓட்டர் கார்டு வச்சிருக்கோம், இங்க நிலம் வச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஒரு ரிசர்ச் ஸ்காலர்லாம் இங்க இருக்காங்க. அப்போ இந்த நாமசூத்திரர்கள் மட்டுவா கம்யூனிட்டி எல்லாம் எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க சங்கம் சொல்லுது. இந்த 300 பேர்ல ஒருத்தர் கூட அவங்க இல்ல, மட்டுவா கம்யூனிட்டியோ நாமசூத்திரர்களோ இல்ல. அப்போ இந்த 300 பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது எப்படி சாதனையாக மாறும்? குடியுரிமை திருத்த சட்டத்துல மேலும் நம்ம வந்து நிறைய திருத்தங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். குடியுரிமை திருத்த சட்டத்தை எல்லாம் யாரும் வாபஸ் வாங்க முடியாது. காரணம் ஏற்கனவே பல முறை திருத்தப்பட்ட சட்டம். அப்ப 85ல இருந்து நீங்க இருக்கிற திருத்தங்களை எல்லாம் வாபஸ் வாங்குவீங்களா? அமித்ஷாக்கு இது எப்படி தெரியாம இருக்கும்? ஹோம் மினிஸ்டருக்கு அந்த காலகட்டத்திலே வந்துங்க வெறும் 30,000 பேர் தான் இந்த புதிய திருத்தத்தால பயன்படுவாங்கன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. இந்தியால வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமா குடியேறினவங்க இவங்க எல்லாம் வந்து 12 மில்லியன் இருக்காங்கன்னு யூபிஏ கவர்மெண்ட்லயே வந்து புள்ளிவிவரம் இருக்கு. பிஜேபி கவர்மெண்ட்ல 15 மில்லியன் சொன்னாங்க. அப்போ இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கும் இந்திய குடியுரிமை வேண்டுபவர்களுக்கு இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் இதுல டிஃபைன் பண்ணவே இல்லை இந்த சட்டத்துல. எனவே சட்டம் திருத்தப்பட வேண்டிய ஒன்று. அதை ஒரு பெரிய சவால் மாதிரி, தேர்தல் சவால் மாதிரி அமித்ஷா பேசுறாரு. தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி துண்டு துண்டாக உடையும்னு பேசுறாரு. அந்த அளவுக்கு அந்த கூட்டணி இவ்வளவு தூரம் சிதறும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? 5 கட்ட தேர்தல் முடிவு போதுங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து கள நிலவரம் எல்லாருக்கும் தெரியும். இயல்பாக பிஜேபி கூட்டணி அவங்க எதிர்பார்த்த 400 சீட்டுக்கோ இல்ல 370 சீட்டுக்கோ இல்ல பழைய 303க்கோ போக வழி இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. அப்ப அடுத்த கட்டமாக 6ஆம் கட்டம் 7ஆம் கட்டம் இந்த 2 கட்டத்துல தான் பேசணும். ஏன்னா நாளையோட வந்து 5ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு. திங்கட்கிழமை ஓட்டுப்பதிவு. அப்ப 6 மட்டும் தான் பாக்கி. 7ஆம் கட்டம் முடிஞ்ச அன்னைக்கே எக்ஸிட் போல் வந்துடும் 1ஆம் தேதியே. அப்ப ஒரே ஒரு கட்டம் தான் இன்னும் இருக்குங்க. பிஜேபி வந்து ஏதாவது ஒண்ணு விட்டதெல்லாம் பிடிக்கணும்னா அந்த ஒரு கட்டம் தான் பாக்கி. அப்ப என்ன சொல்ல முடியும்? எதிர்கூட்டணி வந்து துண்டு துண்டா உடையும், வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்துருவாங்க, 5 வருஷத்துக்கு 5 பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பதிலடியா நீங்க நம்மள என்ன 75 வயசுல ரிட்டையர்மெண்ட் தானே ஆகணும், அப்ப அமித்ஷா பிரைம் மினிஸ்டர் ஆவாரா, அப்போ உங்களுக்கு 2 பிரைம் மினிஸ்டராங்கிற கேள்வியை இவங்க எழுப்புறாங்க. கூட்டணி உடையும் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் வந்து அரசியல் பேச்சு தான். அப்படி பாத்தீங்கன்னா யூபிஏ 1 and 2 இப்ப யூபிஏ 2 எங்க இருக்கு? இந்தியா கூட்டணின்னு வந்துருச்சு இல்ல. நாளைக்கு நீ இந்திய கூட்டணிங்கிற பேரை கூட மாத்தலாம். மாத்தக்கூடாதுன்னு என்ன இருக்கு? இது கூட்டணிங்கிறது நம்ம கன்வீனியன்ஸ்க்கு வச்சுக்கிறது தானே. அதுக்கு என்ன பேர் சூட்டினா என்ன? ஐக்கிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு சொன்னா என்ன, இல்லைன்னா வந்து தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு சொன்னா ரெண்டும் ஒண்ணுதான். என்னென்ன கட்சிகள் என்னென்ன கொள்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன அது கூட இந்த கூட்டணி யுகத்துல அது கூட இல்ல. ஏன்னா வெற்றி தான் இதுல இலக்கு. அப்போ கூட்டணிங்கிறது
ஒத்த கொள்கைகளையுடைய கட்சிகளை சேர்ந்து அமைப்பதே இல்ல. இப்ப திமுக கூட்டணி என்ன எல்லாரும் ஒரே கொள்கையை வச்சிருக்காங்களா? அப்ப ராஜீவ்காந்தி கொலையில காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுக்கும்? வெற்றி பெறணும். அப்ப இந்த தேர்தலில் என்ன, மோடி வரக்கூடாது, அவர் அடுத்த பிரைம் மினிஸ்டர் இல்ல, மோடியா இல்லைன்னா மோடி வேண்டாமா, இந்த கேள்விக்கான விடை. அதுக்கு ஒரு கூட்டணி ஜூன் மாசம் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறது பிஜேபி கூட்டணியோட வெற்றி தோல்வி வச்சுதானே இருக்கும். பிஜேபி கூட்டணி ஒருவேளை என்டிஏ கூட்டணி 200 சீட்டு கீழே போயிட்டாங்க அப்படின்னா மோடியே கூட என்டிஏ கூட்டணியோட பிதாமகரா இருக்க மாட்டாரு, அமித்ஷாவே கூட இருக்க மாட்டாரு. காலம் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. ஆனா தேர்தல் களத்துல எதுனாலும் பேசலாம். இல்ல இப்படி சொல்றதன் மூலியமா காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு போகாது தடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு பேசுற விஷயம் தானே இது. அது எப்படிங்க இருக்கும்? இப்போ நீங்க முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட், தாஜா அரசியல், இஸ்லாமிய ஓட்டு வங்கி ஒரு ஓட்டு வங்கி உருவாக்க முயற்சிக்கிறார்கள், பொது குற்றச்சாட்டு. வெஸ்ட் பெங்கால் போனா பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, இந்துவாவே இங்க இருக்க முடியல, இந்துக்களையே 2ஆம் தர குடிமக்களா நடத்துறாங்க வெஸ்ட் பெங்கால்ல. ஜெய் ஸ்ரீராம் கூட சொல்ல முடியலங்க, ராமநவமி கொண்டாட முடியுதா? என்னன்னா இதே மட்டுவா நாமசூத்ரா கம்யூனிட்டி அவங்களுக்கான ஐடென்டிட்டிக்கு அவங்க ராமர், அப்புறம் ராமநவமி, ஜெய் ஸ்ரீராம் இதை அவங்க தழுவிக்கிட்டாங்க 2019. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஒன்றுபட்ட பிராட் பேஸ்ட் இந்துத்துவா வேண்டியது இருக்கு. ஆனா இதே வெஸ்ட் பெங்கால்ல துர்கா பூஜா அது வேற. நீங்க கல்கத்தா காளின்னு சொல்லுவாங்க, காளி வழிபாடு. அந்த மாநிலம் வேற மாதிரியான மாநிலம். இப்ப தென்னாடுடைய சிவனை போட்டு நீங்க சொல்றோம். இங்க எந்த அளவுக்கு வைஷ்ணவிசம் பரவி இருக்குன்னீங்கன்னா அது கம்மிதான். தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. ஆனா இங்க சிவ வழிபாடு ஜாஸ்தி, கிராம தேவதைகள் வழிபாடு ஜாஸ்தி, வீட்டு சாமி வழிபாடுன்னு வீட்டிலேயே இறந்து போன முன்னோர்களை வழிபடுறது ஜாஸ்தி. நம்மளோட பழக்க வழக்கங்கள் வேற. அது அப்படியே நார்த் இந்தியாவுக்கு பிரதிபலிக்காது. இல்ல நார்த் இந்தியாவில நிலாவுக்கு ஒரு பூஜை பண்ற சடங்கு உண்டு. நிலாவை ஒரு குறிப்பிட்ட நாள்ல சல்லடை மூலமாக பார்த்து அதுக்கு பிறகு பெண்கள் அதை வழிபட்டு கணவனோட ஆயுள் விருத்திக்குன்னு ஒரு பழைய காலத்து நம்பிக்கை சடங்கு. நம்ம ஊர்ல அது கிடையாது. சோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அப்போ அடிப்படையில எந்த இடத்துல மோடி அமித்ஷாவோட பிளே வருது அப்படின்னா நேரேட்டிவ் செட் பண்ண முடியல அவங்களால. 1ஆம் கட்ட தேர்தலில் சரியான நேரேட்டிவ் இருந்ததுங்க, விக்ஷித் பாரத்தும் விஷன் 2047. 2ஆம் கட்ட தேர்தலில் இருந்து அது தேய்மானம் அடைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. கடைசியில என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நேற்று சீதைக்கு கோயில் கட்டுவோம்னு சொல்லிட்டாரு அமித்ஷா. ராமர் கோயில் கட்டின மாதிரி சீதைக்கு பிரம்மாண்டமான கோயில் கட்டுவோம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க இந்து ஓட்டு வங்கியை உருவாக்க முயற்சி பண்றாங்க. முஸ்லீம் ஓட்டு வங்கியை உருவாக்க முயற்சி பண்றது தப்புன்னா இந்து ஓட்டு வங்கியை உருவாக்க முயற்சி பண்றது தப்பு தானே, அது பிளவு தானே. அப்படின்னா சீதைக்கு கோயில், நான் காசி அலகாபாத் ரெண்டுக்கு நடுவுல சீதை கோயில் போயிருக்காங்க. அங்க சீதை பூமி தாயோட கலந்தது அந்த கோயில் எழுப்பப்பட்ட இடம்னு சொல்றாங்க. ஸ்ரீலங்கா என்னோட ஒரு டிராவல் டைரி ஒரு மேகசின் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கும்போது இலங்கையில சீதை சிறைப்பிடிக்கப்பட்ட இடம், அது நுவரேலியான்னு ஒரு மலைப்பகுதியில் இருக்கு, அங்க போயிருக்கேன். அது பெரிய வழிபாட்டுக்குரிய இடமா தான் இருக்கு. அதே மாதிரி சீதைக்கு ஏற்கனவே கோயில்கள் இருக்கு. அப்ப எந்த இடத்துல ஒரு கோயில் கட்ட போறாரு? ஏன்னா அயோத்தியில கட்ட முடியாது. அயோத்தியில அந்த டிஸ்பியூட்டட் லேண்ட பிரிச்சு கொடுத்தாச்சு. அங்க ஒரு மசூதி எழும்பிட்டு இருக்கு, ஒரு ராமர் கோயில் கட்டுமானம் நடந்துட்டு இருக்கு. அப்ப சீதைக்கு வேற எங்கேயாவது கோயில் கட்டணும். ஏற்கனவே நம்பர் 1 இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த அலகாபாத் காசி தாங்க. நீங்க இலங்கையில போய் கட்ட முடியாது, வேற நாடு. அப்ப அங்க சீதைக்கு கோயில் கட்டுவோம்னு சொல்றாரா? அது அவர் விளக்கவே இல்லை. ஆனா இப்போ சீதைக்கு கோயில் கட்டுவோங்கிறத இப்ப எடுத்து இன்னைக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா அதுதான் பெரிய பேசு பொருளா இருக்கும். கடைசியா அல்டிமேட்டா நேரேட்டிவே செட் பண்ணாம ஒரு நாட்டோட தேர்தல் அதுல வளர்ச்சியா இல்ல நாட்டை எப்படி கொண்டு போகணும், வழி நடத்தணும் அப்படிங்கிற நேரேட்டிவே இல்லாம மீண்டும் ஒரு முறை ராமர், சீதை, அப்புறம் இவ்வளவு பெரிய மாடர்ன் நேஷன்ல மீண்டும் மதம், வழிபாடு, சடங்கு, சம்பிரதாயம் போறது எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனம். அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையில உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு. அது என்னன்னா ஜூன் 2ஆம் தேதி அவர் மீண்டும் சரண்டர் ஆக மாட்டாரு, ஏன்னா அதுக்குள்ள அவருக்கு வாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தனக்கு சாதகமாக வாக்கு அளித்து விட்டான்னு தெரிஞ்சா அவர் சரண்டர் ஆக மாட்டாருன்னு அமலாக்கத்துறை சார்பில் சொல்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் சொல்லும்போது உச்சநீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு சலுகை அறிவித்ததாக விமர்சனங்கள் எழுதுன்னு சொல்லும்போது தீர்ப்பு குறித்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் வரவேற்கத்தக்கது. நீதிமன்றத்தோட தீர்ப்பை விமர்சனம் பண்றது ஒரு கன்வென்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற ரீதியில் இவ்வளவு நாள் போயிட்டு இருக்கும்போது நீதிமன்றம் இப்படி ஒரு கருத்து சொல்றது ஒரு ஜனநாயகம் இன்னும் மேலோங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா, நீதிபதிகள் சொன்ன கருத்தா அது பார்க்க வேண்டிய விஷயம். 2 தரப்புலையும் தவறு இருக்குங்கிறதா என் கருத்து. நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டுச்சு, ஆணை, அது தீர்ப்பு இல்ல, இடைக்காலமாக ஒரு நிவாரணம், டெம்பரரி ரிலீஸ், இவ்வளவுதான். நேற்றைய வழக்கு எதுன்னா ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த வாதங்களின் தொடர்ச்சி. இன்னும் அவர் சட்டவிரோத கைது என்பதற்கான தீர்ப்பு வருவதற்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் நமக்கு தெரியாது. அப்போ டெம்பரரி ரிலீஸ் முடிஞ்ச உடனே அவரு 2ஆம் தேதி தீகார் சிறைக்கு போய் அவர் ரிப்போர்ட் பண்ணணும், வேற வழி கிடையாது. 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வரும். அப்ப 2ஆம் தேதிக்கு 4ஆம் தேதிக்கு இடையில 2 நாள் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன தப்பு பண்றாரு? இந்த தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க தாமரைக்கு போடுகிற ஓட்டு
ஓட்டு வேற. ஆனா அதே நேரத்துல அவங்க சின்னம் பஞ்சாப் தேர்தல் சொல்றாரு, தொடப்பம் சின்னத்துக்கு போடுகிற ஓட்டு எனக்கு சிறை இல்லாமல் செய்யும்னு சொல்றாரு. அது எப்படி அவர் சொல்ல முடியும்? அவர் 2ஆம் தேதி போய்த்தானே ஆகணும். அதுக்கு பிறகு வந்து சட்டவிரோத கைது, அந்த வழக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சு இப்ப இந்த நியூஸ் கிளிக் எடிட்டர் சட்டவிரோத கைதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, தீர்ப்பு ஆயிடுச்சு, அவரை இப்ப விடுதலை பண்ணிட்டாங்க. அப்படியான ஒரு தீர்ப்பு வந்து நீங்க நிரந்தர விடுதலை அடைஞ்சாதானே? அப்ப இதை எதுக்கு நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல சொல்றீங்க? அப்போ அது அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்ச தப்பு. அதை விட பெரிய தப்பா வந்து அமித்ஷா செய்யறாரு. என்னன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கு சிறப்பு சலுகை காட்டியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் விலைக்கு சொல்லியிருக்குங்க. அந்த என்டையர் ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்கு. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தப்புன்னா அதுக்கு மேற்கொண்டு தப்பா வந்து அமித்ஷா பண்றாரு. அமித்ஷா தானே தப்பு பண்றாருன்னு பார்த்தா அதுக்கு மேல ஒரு பெரிய தப்பா வந்து மோடி அவர்கள் பண்றாங்க. இப்படியே வந்து இந்த நேரேட்டிவே டோட்டலாவே எங்கேயோ வேற ஒரு திசையில போயிட்டு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுமே வந்து இன்னும் கொஞ்சம் அடக்கமா பேசணுங்கிறதா என் கருத்து. ஏன்னா அவர் வந்து நிக்கிறதே வந்து பஞ்சாப்ல இருக்கிற தொகுதிகள் எல்லா தொகுதிகளும், டெல்லியில 4 தொகுதி, ஹரியானால 1 தொகுதி, குஜராத் முடிஞ்சு போச்சு. சோ ஒரு 20 தொகுதியில நிக்கிறவரை அகில இந்தியாவுக்கும் அவர் எப்படி வந்து நேரேட்டிவ் செட் பண்ண முடியும்? காங்கிரஸ் கட்சி 320 தொகுதியில் நிக்கி, பிஜேபி 420க்கு மேல தொகுதியில நிக்கி, அவங்க வந்து அகில இந்திய நேரேட்டிவ் செட் பண்ணா அது வேற விஷயம். ஆம் ஆத்மி பார்ட்டி நிக்கிற தொகுதியே வந்து இன்னும் சொல்ல போனா திமுகவோட கம்மி, இன்னும் சொல்ல போனா வந்து வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜியை விட கம்மி. அப்ப நாங்க வந்து எல்லாருக்கும் இலவச மின்சார வறுமை கோட்டுக்குள்ள இருப்பவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு அகில இந்திய அளவுக்கு அவர் எப்படி பேச முடியும்? சோ அந்த இடத்துல அவர் மிஸ் பண்றாரு. அது வந்து என்னன்னா அவருக்கு கிடைத்த அந்த டெம்பரரி ரிலீஸ் வந்து ஒரு அகில இந்திய அளவுல வந்து ஒரு பேசு பொருள்னு அவர் நினைக்கிறதுனால ஏற்படுற தவறு. பேசு பொருள் தான், ஆனா அது அகில இந்திய அளவுல வந்து ஓட்ட பாதிக்குமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான ஓட்டு வங்கி தமிழ்நாட்டுல என்ன இருக்கு, கர்நாடகால என்ன இருக்கு, ஒண்ணும் கிடையாதுங்களே. பஞ்சாப்ல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவர் பேசணும். அந்த இடம் அவர் பிளே பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஈக்குவலான பிளை வந்து அமித்ஷா பண்றது. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆணை போட்டுருச்சு, அவர் வெளியில வந்துட்டாரு. அப்ப சிறப்பு சலுகைன்னு சொல்றது அது சரியான வாதம் கிடையாது. காரணம் அது ஏன் அந்த சலுகை தரப்படுகிறதுங்கிறதே அவங்க அந்த ஆர்டர்ல அவங்க விளக்கி இருக்கிறாங்க. ரெண்டாவது அவர் திரும்பித்தான் ஆகணும். மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் கொஞ்ச நாள், 1ஆம் தேதியோட முடிஞ்சு போகுது. இன்னும் சொல்ல போனால் அந்த சிறப்பு சலுகை கொடுக்கப்பட்ட அன்னைக்கே வந்து 4ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கணும்னு கேட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள். அது முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணிருச்சு சுப்ரீம் கோர்ட். சிறப்பு சலுகை இல்ல. காரணம் பல நாட்களாக நடந்த விவாதம். அதுக்கும் முன்னாடி வந்து செவ்வாய்க்கிழமைக்கும் முன்னாடி நாங்க இப்படி கொடுக்கலாம்னு நினைக்கிறோங்கிற மைண்டையும் இண்டிகேட் பண்ணிருச்சு சுப்ரீம் கோர்ட். அது பிறகு செவ்வாய்க்கிழமை வாதத்தை இழுன்னு இழுத்து அன்னைக்கு முடிவுக்கு வரவிடாம பண்ணது அமலாக்க பிரிவு. அதுக்கு பிறகு வந்து ஒரு 48 பக்கம் அபிடவிட்ட போட்டாங்க. சோ அது எல்லாத்தையும் பரிசீலிச்சு தானே சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அவர் எப்படி அது சிறப்பு சலுகையா இருக்க முடியும்? அமலாக்க பிரிவு பாரதிய ஜனதாவோட இன்னொரு நீட்சி மாதிரி ஆனதுனாலதான் இத்தகைய வாதங்கள் வருகின்றன. ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு சிம்பத்தி கிடைக்கணும்ன்றதுனால அதை சொல்லியிருப்பாரா? தாமரைக்கு போடுற ஓட்டு நான் கரெக்டுங்க. சிம்பதி வந்து பஞ்சாப்லயும் டெல்லியிலும் தானே கிடைக்கும். பஞ்சாப்ல அவங்க கவர்மெண்ட், அது அவங்க சிம்பதி கிடைக்கும் சொல்லலாம். ஆனா ஆல் இந்தியா நேரேட்டிவ் செட் பண்ண முடியாதுல்ல. நன்றி சார். மற்றும் ஒரு நேர்காணல சந்திப்போம் சார்.